வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்ரலாட் தமிழ். வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாம நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் எடுத்த மெசேஜ் கூடவே 23 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சர்வீஸ் சார்ஜ் மெசேஜும் சேர்ந்தே வருங்க. ஆமாங்க, வங்கிகள் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது சம்பந்தமா புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த 5 அறிவிப்புகளையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வங்கிகள் போடக்கூடிய இந்த சர்வீஸ் சார்ஜ்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இது ஒவ்வொன்றுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க இன்னும் ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் இல்ல புதுசா பார்த்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற பணம் சேமிக்கிற வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்கணும் அப்படின்ட்டு வங்கிகள் சொன்ன முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்துடுறாங்க. நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், பேங்க்ல போய் பணம் எடுத்தா நம்மளுடைய நேரம் அதிகமா செலவாகுது அப்படின்ட்டு தான் இந்த ஏடிஎம் கார்டை அறிமுகப்படுத்தினாங்க. ஏடிஎம் கார்டு வந்த புதுசுல நம்ம எந்த பேங்கினுடைய ஏடிஎம்லையும் எத்தனை முறை வேணாலும் இலவசமா பணம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதற்கப்புறமா வங்கிகள் நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கினுடைய ஏடிஎம்ல மட்டும்தான் நீங்க இலவசமா பணம் எடுத்துக்கலாம். அதர் பேங்க் ஏடிஎம்ல 5 முறை மட்டும்தான் நீங்க இலவசமா பணம் எடுக்க முடியும். அதற்கு மேல நீங்க பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எந்த பேங்க் ஏடிஎம்லயும் 5 முறை மட்டும்தான் உங்களால இலவசமா பணம் எடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப புதுசா வந்திருக்கிற அறிவிப்பு என்ன அப்படின்னா, நீங்க ஏடிஎம் கார்டு இல்லாம இதற்கு முன்னாடி ஒரு ஏடிஎம்ல போயிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இலவசமா எத்தனை முறை வேணாலும் பணம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த முறையை இப்ப கட்டணமா மாத்திருக்காங்க. வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க ஏடிஎம் கார்டு இல்லாம ஏதாவது ஒரு ஏடிஎம்க்கு போயிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா உங்களுடைய பணத்தை எடுத்தீங்கன்னா அது நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்கோட ஏடிஎம்மா இருந்தா மாசத்துக்கு 5 முறை மட்டும் நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாங்க. அல்லது அதர் பேங்க் ஏடிஎம்மா இருந்தாலும் மாசத்துக்கு 5 முறை மட்டும் நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாங்க. 5 முறைக்கு மேல 6ஆவதா நீங்க இந்த மாதிரி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 23 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. அடுத்து 2வது உத்தரவு என்ன அப்படின்னா, இந்த 5 முறைக்கு மேல நீங்க மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலோ அல்லது பேலன்ஸ் என்கொயரி ஆப்ஷன்ல போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் 8 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் 50 பைசா வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் போடப்படும் அப்படின்ட்டு வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. 3வது அறிவிப்புமே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஆப்ஷன் மூலமாக ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது சம்பந்தமா தாங்க. நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் எடுக்கிறப்ப உங்க அக்கௌண்ட்ல இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்து பணம் வரல அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா முதல் 25 ரூபா வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் போடப்படும் அப்படின்ட்டு வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்ல வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க பணம் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலையும் கையோட வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தா போதும், 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்டேட் பேங்கோட ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வருங்க. நீங்க உங்க மொபைல்ல வர்ற ஓடிபியை பார்த்து ஏடிஎம்ல என்டர் பண்ணாதான் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுக்க முடியும். அடுத்து 5வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த அறிவிப்பு பஞ்சாப் நேஷனல் வங்கியில இருந்து வந்திருக்குங்க. இந்த புதிய அறிவிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பஞ்சாப் நேஷனல் வங்கியில ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஒரு முறைக்கு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களால ஏடிஎம் வச்சு பரிவர்த்தனை செய்ய முடியும். பஞ்சாப் நேஷனல் வங்கி அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் கார்டு மூலமா ஒரு முறை செய்யக்கூடிய பரிவர்த்தனையை 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய்க்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்த இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது சம்பந்தமான 3 விதிகளையும், ஸ்டேட் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சம்பந்தமான 2 புதிய அறிவிப்புகளையும் நீங்க இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கிற உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கறதுக்கு ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.